வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ணன் பேசுறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இந்த சம்மருக்கு உண்டான ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ். எஸ், உலகம் முழுசா மில்லியன் கணக்குல நிறைய பேர் இந்த ஸ்டோன்ஸால பாதிக்கப்படுறாங்க. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் என்ன, எதனால ஃபார்ம் ஆகுது, இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்னால என்ன பாதிப்புகள் வரும், எந்த மாதிரியான கிட்னி ஸ்டோன்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான கிட்னி ஸ்டோன்ஸ் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிட்னி ஸ்டோன் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கல் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பல உப்புக்கள் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான் கல். இந்த கல் நம்ம யூரினரி பேசேஜ்ல, கிட்னில, யூரிட்டர்ல, பிளாடர்ல, யூரேத்ரால எங்க வேணாலும் ஃபார்ம் ஆகும். இந்த கல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். எந்த ஒரு லிக்விட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல சால்ட் கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டே போச்சுன்னா அது கடைசியில படிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு சிம்பிள் டெஸ்ட். நீங்க வீட்லயே ஒரு கிளாஸ் ஆஃப் கிளியர் வாட்டர் எடுத்துட்டு அதுல சால்ட் ஆட் பண்ணிட்டே வாங்க. அந்த சொல்யூஷனோட சால்யூபிலிட்டி லெவல் தாண்டின உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த சால்ட் கீழே படிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பேசிக் சயின்ஸ் தாங்க. சால்ட் சொல்யூஷன்ல சால்ட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக அதிகமாக அது படிய ஆரம்பிச்சிடும். இதே கான்செப்ட் தான் நம்ம யூரினரி சிஸ்டம்லயும் நடக்குது. சால்ட் லெவல் அதிகமாகும் போதோ இல்ல தண்ணி அளவு கம்மியாகும் போதோ இல்ல அந்த யூரினோட பிஹெச் மெயின்டைன் ஆகாத போதோ இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் நம்ம சிஸ்டம்ல ஃபார்ம் ஆகும். இதுல மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஸ்டோன் நம்ம பார்த்தோம்னா ஆக்சலேட் வகை கற்கள். இதை தான் நம்ம மோஸ்ட் காமனா கிளினிக்கல் செனாரியில பாக்குறோம். இன்னொரு காமன் கொஸ்டின் என்கிட்ட யூஸ்வலா பேஷன்ஸ் கேட்கறது, நான் தற்செயலா ஒரு ஸ்கேன் பண்ணேன் டாக்டர், அந்த ஸ்கேன்ல 2 கிட்னிலையும் கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது. இந்த மாதிரி தற்செயலா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கற்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. அதாவது தற்செயலா நம்ம பார்க்கக்கூடிய இந்த கற்கள் எல்லாமே சிம்டம்ஸ் கொடுக்காம தான் உள்ள இருந்திருக்கு. அப்ப சிம்டம்ஸ் கொடுக்காம இருக்கிற கல்லுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம கிட்னில ஃபார்ம் ஆகிற கற்கள் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன துகள்களா தான் ஃபார்ம் ஆகும். இன்ஃபேக்ட் இது மண்ணு மாதிரி ஸ்மாலா தான் இனிஷியலா இருக்கும். நாளடைவுல நம்ம தண்ணி ஒழுங்கா குடிக்காதனாலயோ இல்ல நம்ம சால்ட்ஸ் லெவல் பாடியில் அதிகமா இருக்கிறதுனாலயோ இது கிராஜுவலா ரைஸ் ஆகி கற்களா ஃபார்ம் ஆகுது. ஒரு கற்கள் குறிப்பிட்ட சைஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம இதை கன்சர்வேட்டிவாவே ட்ரீட் பண்ணலாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் துல்லியமா சொல்லணும்னா less than 5 millimeters இருக்கிற ஸ்டோன்ஸ் யூஸ்வலா நம்ம கிட்னில இருந்துச்சுன்னா கன்சர்வேட்டிவாவே ட்ரீட் பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, கிட்னில இருக்கிற கற்கள் சின்ன சைஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம கன்சர்வேட்டிவா ட்ரீட் பண்ணலாங்க. கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கிட்னி கற்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமானது வாட்டர் தாங்க. என்னடா ஆஸ் யூஷுவல் வாட்டர் ஒரு ட்ரீட்மெண்ட்டா சொல்றாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. கிட்னில ஃபார்ம் ஆகிற 95% ஆஃப் த ஸ்டோன்ஸ் less than 5 millimeter இருக்க ஸ்டோன்ஸ் நம்ம அதிக அளவுல தண்ணி குடிச்சாலே யூஸ்வலா ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது கூட சேர்த்து இன்கேஸ் நமக்கு பெயின் இருந்தாலோ இல்ல அது இந்த மாதிரியான சின்ன கற்கள் நம்ம டியூப்ல பிளாக் ஆயிட்டாலோ அடிஷனலா நம்ம மெடிகேஷன்ஸ், அதாவது அனால்ஜெசிக்ஸ் இல்லைன்னா ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான மெடிகேஷன் கொடுத்து அந்த கற்கள் வெளியே வர்றதுக்கு நம்ம உதவலாங்க. டாக்டர் கிட்ட போனாலே சின்ன சின்ன கற்களுக்கு தேவையில்லாத மெடிகேஷன்ஸ் கொடுத்து ஓவர் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னொரு காமன் மிஸ்கன்செப்ஷனா இருக்கு. இதை உடைக்கலாம். கீழ இருந்து ஒரு கல் எடுத்து கொடுத்துட்டு இந்த கல்லை உங்க கையில கொடுக்குறேன், 1 வீக் கழிச்சு நான் திருப்பி பாக்குறேன், அது வரைக்கும் இந்த கல்லை எப்படியாச்சும் நீங்க கரைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே தாங்க நம்ம கிட்னிலையும் எந்த விதமான கற்களும் நம்ம தானாவே கரைக்க முடியும் அப்படின்றது ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்லோட தன்மையை பொறுத்தும் அதுக்குள்ள இருக்க சால்ட்ஸை பொறுத்தும் அதோட டென்சிட்டியும் மாறும். அதாவது அந்த கல் எவ்வளவு கனமா இருக்குங்கிறது அதோட காம்போசிஷன் பொறுத்து தாங்க இருக்கு. ஒவ்வொரு டைப் ஆஃப் கல்லும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்க முடியும். சாஃப்டா இருக்க கற்கள் ஒருவேளை நம்ம அதிகமா தண்ணி குடிச்சாலோ அந்த நம்ம வாட்டர்ல மூவ் ஆகுற அந்த கரண்ட்ஸ்னாலே சின்ன சின்ன கற்கள் ஒன்னும் உரசி பவுடர் ஆகுறது. இதை தான் காமனா நம்ம வெளியே ஆல்டர்னேட்டிவா ட்ரீட் பண்றவங்க எல்லாரும் சொல்றது, கல்லு தானாவே கரைஞ்சு வெளியே வந்துடும் அப்படின்னு. பட் திஸ் இஸ் நாட் த கேஸ். எல்லாருக்கும் இது நடக்கிறது கிடையாது. ஒரு சில கற்கள் அதோட காம்போசிஷனை பொறுத்து ரொம்பவே கனமா இருக்குங்க. அதோட கனத்தை நம்ம ஹவுன்ஸ்ஃபீல்ட் யூனிட் அப்படின்னு தான் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒரு சில கனமா இருக்க கற்கள், அதாவது 1000 ஹவுன்ஸ்ஃபீல்ட் யூனிட் அண்ட் அபவ் இருக்கிற கற்கள் எந்த விதமான நார்மல் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மூலயமா கரையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இந்த விதமான கற்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேற்கொண்டு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரோ இல்லைன்னா ஒரு எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் பண்ணி தான் அந்த கல்லை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எல்லா கற்களும் தண்ணி குடிக்கிறதுனால கரைஞ்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நான் அகைன் சொன்ன மாதிரி இது கற்களோட தன்மையை பொறுத்தது. இன்னொரு காமன் கொஸ்டின் என்கிட்ட யூஸ்வலா கேட்கறது, எனக்கு கல் இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்க்கணும் டாக்டர், எனக்கு யூரின் போகும்போது சில சிம்டம்ஸ் இருக்கு, அப்பப்போ வலி கொடுக்குது அப்படின்றது இன்னொரு காமன் கொஸ்டினா இருக்கு. என்ன விதமான டெஸ்ட்டுகள் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். பேசிக்கா நம்ம ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடிய டெஸ்ட் இதுதான். ஒரு யூரின் ரொட்டீன் பண்ணுவோம். அதாவது யூரின்ல
யூரினோட கலர் எப்படி இருக்கு, யூரின்ல எதுவும் கிருமி இருக்கா, யூரின்ல எதுவும் கிறிஸ்டல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், எனி ஃபார்ம் ஆஃப் இமேஜிங். அதாவது ஒரு இமேஜிங் நம்ம பண்ணணும். நம்ம கிட்னிலேருந்து இறங்குற டியூபையும் பிளாடரையும் ஸ்கிரீன் பண்ணி கல் ஏதோ இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பேசிக்கான டெஸ்ட் கல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டானது ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் காமன்லி பெர்ஃபார்ம் டெஸ்ட்டாக இருந்தால் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த அப்டமன். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வச்சு நம்ம அப்டமன்ல ஒரு ஜெல்லி வச்சு அந்த ப்ரோப் வச்சு ஸ்கேன் பண்ணி along the kidneys, along the tubes, along the bladder ஏதாவது ஸ்டோன் இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்லி சேஃபான டெஸ்ட். இது வந்து பிரெக்னன்ட் உமன், சில்ட்ரன், ஓல்டர் ஏஜ் குரூப் யாருனாலும் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ரேடியேஷன் இல்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷன். இதனால உங்களுக்கு எது பெயினோ டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு கல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு முன்னாடி கல் வந்திருக்கு, எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு கல் வந்திருக்கு, ஸோ எனக்கும் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி நியர்பை இருக்க ஸ்கேன் சென்டருக்கு போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த அப்டமன் பண்ணிப்பாரு. ஸோ இது இல்லாமல் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு, இப்போ நம்ம கல்லை ட்ரீட் பண்ண போகிறோம், அதாவது ஒரு கியூரேட்டிவ் இன்டென்ட்டாக நான் இந்த கல்லுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், இதோட மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட்லி நம்ம சிடி ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சோம்னா ஒரு சிடி ஸ்கேனை பேஸ் பண்ணி தான் ஒரு கல்லுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டாக சொல்ல முடியுங்க. அதாவது சிடி ஸ்கேன்ல கல்லோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், கல்லோட எக்ஸாக்ட் லொகேஷன், கல்லோட எக்ஸாக்ட் காம்போசிஷன் என்னவா இருக்கலாம், அதாவது அந்த ஹவுன்ஸ்ஃபீல்ட் யூனிட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தால இந்த ஹவுன்ஸ்ஃபீல்ட் யூனிட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வச்சு என்ன விதமான காம்போசிஷன் இருக்குன்னு கூட நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ இது நம்ம பியூர்லி ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸ்க்காக சிடி ஸ்கேன் பண்ணணும். அஃப்கோர்ஸ் லைக் எனி அதர் ப்ரொசீஜர் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, அதை அவுட்வே பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால ஒரு சிடி ஸ்கேன் பண்ண முடியாது. சிடி ஸ்கேன் இஸ் இன்வெஸ்டிகேஷன் விச் ரெக்வயர்ஸ் ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன்னால நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம 1 or 2 சிடி ஸ்கேன்ஸ் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். அடிக்கடிக்கு இந்த சிடி ஸ்கேன் பண்ணக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் சில்ட்ரன் அண்ட் பிரெக்னென்ட் உமனுக்கு இந்த ஸ்கேன் நம்ம பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டோன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு அல்ட்ராசவுண்ட் ஒரு ஸ்க்ரீனிங்கில் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு நம்ம என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு கவுன்சில் பண்ணணும்னா எங்களுக்கு பேசிக்காக ஒரு சிடி ஸ்கேன் தேவை. ஸோ அல்ட்ராசவுண்ட் வச்சே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எல்லா கல்லுக்கும் அல்ட்ராசவுண்ட் வச்சு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக சொல்லிட முடியாது. லைக் நான் சொன்ன மாதிரி கல்லோட பர்டிகுலர் லொகேஷன், சைஸ் அண்ட் காம்போசிஷன் இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்றத எங்களால் ஒரு சிடி ஸ்கேன் பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ சிடி ஸ்கேன் மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இன் சம் இன்ஸ்டன்சஸ் இட் இஸ் மேண்டேட்ரி டு ஹேவ் அ சிடி ஸ்கேன் பிஃபோர் டூயிங் அ இன்டர்வென்ஷன். எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் நான் ஒரு யூராலஜிஸ்ட் அணுகணும் அப்படின்னு காமனாக என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் காமன்லி ஸ்டோன்ஸ்னால வரக்கூடிய சிம்டம் என்னன்னா ஒரு அப்டாமினல் பெயின் ஆர் டிஸ்கம். ஸோ இந்த பெயின் விழாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் கூட வரலாம், லோவர் அப்டமன் வரைக்கும் வரலாம். மேல்ஸில் சம்டைம்ஸ் டெஸ்டிக்கல் வரைக்கும் கூட இந்த பெயின் இருக்கலாம். அண்ட் ஃபீமேல்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் மேல்ஸில் கூட தையோட உள்பகுதி வரைக்கும் இந்த பெயின் இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிம்டம் ஆஃப் ஸ்டோன். அண்ட் மோஸ்ட் காமனாக எல்லாருக்கும் வர சிம்டம் இதுதான். இது இல்லாமல் நாசியா அண்ட் வாமிட்டிங் இது ஒரு இம்பார்ட்டண்டான சிம்டம்க்கு. எஸ்பெஷலி ஸ்டோன் வந்து நம்ம யூரினரி டியூப்ஸை பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த நாசியா அண்ட் வாமிட்டிங் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு எப்பயுமே ஒரு கொமட்டல் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், சாப்பாடு பார்த்தா பிடிக்காது, நமக்கு வாமிட் வந்துட்டே இருக்கும், அண்ட் பெயின் எக்ஸ்க்ரூஷியேட்டிங்காக இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கல் நம்மளோட யூரினரி பேசேஜை பிளாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு உண்டான அறிகுறி. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம் இஸ் ஹெமச்சூரியா. சம்டைம்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்காதுங்க. ஸ்டோன்ஸோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் முள்ளா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அது நம்ம டியூப்ஸில் இறங்கி வரும்போது அந்த டியூப்ஸில் காயப்படுத்தி கீழே இறங்கும். அப்போ டியூப்ஸில் இருக்க சின்ன சின்ன மைன்யூட் பிளட் வெசல்ஸ்லேருந்து பிளட் வரும். இது நம்ம யூரின்ல மிக்ஸ் ஆகி வரும்போது ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூரின் வந்து ரத்த கலரில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஸ்டோன் ரிலேட்டட் சிம்டம் தான். இது இல்லாமல் யூரின் போகிறதுல நமக்கு எரிச்சல் ஏற்படலாம். அண்ட் லாஸ்ட்லி ஸ்டோன் கம்ப்ளீட்டாக நம்ம சிஸ்டம் பிளாக் பண்ணிடுச்சு அண்ட் யூரின் மேலே தங்கிட்டே வருது அப்படின்னா ஒரு பேசிக்கான டேங்க் கான்செப்ட் தாங்க. டேங்க் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே இருக்க ஸ்டாக்னண்டாக இருக்க வாட்டரில் என்ன வரும், இன்ஃபெக்ஷன் வரும், அதில் இருக்கிற தண்ணி தேங்கி அசுத்தமாயிடும்ல, அதே கான்செப்ட் தான் எங்கேயும். யூரின் அசுத்தமாயிடும், அதில் கிருமி தொற்று ஏற்படும், அதனால ஃபீவர் வரலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக டாக்டரை அணுகணும். ஸ்டோன் எல்லாம் எப்பயுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டோன் எல்லாமே தானாகவே பாஸ் ஆகிடும் அப்படின்ற இன்னொரு மிஸ்கான்செப்ஷன் இருக்குங்க. அதாவது ஸ்டோன்னால பல காம்ப்ளிகேஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன சிம்டம்ஸ் தாண்டி சில நேரத்தில்
2 பக்க கிட்னிலேருந்து ஸ்டோன் இறங்காம பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா யூரின் வராம கிட்னி ஷட் டவுன் ஆயிடுங்க. இது ஒரு அக்யூட் ரீனல் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்க கிட்னிஸ் கம்ப்ளீட்டா பிளாக் ஆகி ஃபெயில் ஆக தொடங்கிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இன்ஃபெக்ஷன் ஸ்டோன் பிளாக் ஆயிருக்கிறதுனால ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்னா, கிட்னியை தாண்டி பிளட் சர்க்குலேஷன்ல இந்த கிருமி தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப மோசமா லைஃப் த்ரெட்னிங்கான கண்டிஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம கன்சர்வேட்டிவா ட்ரீட் பண்ண முடியும், ஸ்டோன் இருந்தும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம இருப்பேன் அப்படின்றது எப்பவுமே ஒரு டேஞ்சர் தாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்டோன்ஸ் திருப்பி வருது டாக்டர், நான் என்ன விதமான டயட் அப்படின்னு சாப்பிடணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு உண்டான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விதமான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும், என்ன விதமான டயட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிகரண்டாக ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் அந்த வீடியோவை சொல்லியிருக்கேன். வாட் எவர் பீட் ஸ்டோனுக்கு உண்டான ஒன் அண்ட் ஒன்லி மெடிசன் வாட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட யூரினரி அவுட்புட் அட்லீஸ்ட் 2.5 லிட்டர்ஸ் வெளியே போகணும். எஸ்பெஷலி ரிகரண்ட் ஸ்டோன் ஃபார்ம் பண்றவங்க ஒரு 3 to 3.5 லிட்டர்ஸ் தண்ணி டெய்லி குடிக்கணும். பாட்டில்ஸ் வச்சிருக்கோங்க, டைமர்ஸ் வச்சுக்கோங்க. ஃபோன்ஸ்ல வாட்டர் குடிக்கிறதுக்கு உண்டான டைமர்ஸ் வச்சுட்டு அடிக்வெட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு குடிங்க. யூரின் அவுட்புட் 2.5 லிட்டர்ஸ் வெளியே வரணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டோன்ஸ் ரிகரண்டாக வராமல் உங்கள் லைஃப்பை பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதிகமாக தண்ணி குடிங்க. தேங்க்யூ.